வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தை பட்டத்துக்கும் சரி, அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வரப்போகிற அந்த பட்டத்துக்கும் சரி, விதைகள் நீங்கள் வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தை பட்டம் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்கீங்கன்னா, இந்த விதைகள் போட்டாலும் ஓகேங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு தேவையான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். விதைகள் எல்லாமே ஃப்ரீ தான். நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 வகையான விதைகள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு. 1 வீக் டைமுங்க. 1 வீக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்களோ, உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எனக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ, அவங்களுக்கு நான் வந்து போட்டுருவேன். நீங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். ஸோ வந்துட்டு இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா முருங்கையிலே நாட்டு வெரைட்டி செடி முருங்கை தான். ஸோ நான் குச்சியும் வச்சுருக்கேன், செடியும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியில் கலெக்ட் பண்ணி, அதாவது நாட்டுதே வந்து விதைகள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். குச்சி வச்சு நடவு பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொத்து கொத்தாக காய்க்கும். நான் அதோடைய ஹார்வெஸ்ட்டு லிங்க்கில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் மொச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு பந்தல் அவரக்காய் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மொச்சை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. 2 விதைகள் இதெல்லாம் கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும். இது வெள்ளை வெண்டை சூப்பராக காய்க்குங்க. பாருங்கள் விதைகள்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், திரட்சியாக. ஸோ நீங்கள் மண்ணை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விதைகள் நேர்த்தி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றவங்க கூட விதைகள் போட்டாலும் வளர அளவுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்க விதைகள்லாம் இருக்குது. அது ஃப்ரீ சீட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சங்குப்பூ ஒயிட்டு, என்கிட்ட ப்ளூ இல்லை, அதனால் ஒயிட்டு அதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்ச விதைகள் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஆமணக்கு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய விதைகள். இதுவுமே ஒரு 5 இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து பீக்கங்காய், இதுவுமே இருக்குது பாருங்கள். இது வந்து 2 விதைகள் கொடுக்கலான்னாக்கும் ஒரு 7 பேருக்கு கொடுக்கலாங்க. மொத்தமே ஒரு 12, 13 விதைகள் தான் இருக்குது. இது வானம் பார்த்த மிளகாய். இது வந்து 100 பேர் கூட கொடுக்கலாம். யாரெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோங்க. காரத்துலையும் அதிக காரங்க. நீங்கள் இதை பறிக்கும்போது பறித்து ஒரு மிளகாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய காரம் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து நீங்கள் கொத்து கொத்தாக காய்க்கும். இப்படி நட்டாங்குத்தில் தான் நிற்கும். ரொம்பவே பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி லைட்டு எல்லோவிலேருந்து அப்புறம் வந்து பழுதுச்சுன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். ஸ்டார்டிங் சின்ன சின்னதாக ஒரு மாதிரி பச்சை வித்து எல்லோ கலர் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து கத்திரிக்காய் விதையில் வந்துட்டு நீட்ட பச்சை கத்திரின்னு சொல்லுவாங்களா, அதனுடைய விதைகள் தாங்க. இது வந்து கோழி அவரை ப்ளஸ் பட்டை அவரை 2மே இருக்குது. பெரிய கொடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி விதை. இது வந்து பார்த்திங்கன்னா தட்டாங்காயிலே பெருசாக இருக்கும் பாருங்கள், அதுதான். அதனுடைய பேர் எனக்கு வரல. அது சொல்லுவாங்க பொரியல் தட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொடி டைப்பு. அதில் லாங் பீன்னு சொல்லுவாங்க, அதனுடைய வெரைட்டி தான் இது. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுடைய கொரியர் வந்து என்ன மாதிரியோ அதை மட்டும் எனக்கு சொல்லி அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். கமெண்டில் பண்ணாலும் சரி, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சீட்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கார்டனிங் பெஸ்ட்டாக அமையட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும், அது மட்டும்தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.